வீடியோல நம்ம இப்போ பார்க்க போற இந்த வேர்ட்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம், இது எந்த இடத்துல இது யூசேஜ் கரெக்டா இருக்கும்னு பார்க்க போறோம். Okay, hi, I'm Sneha. Welcome to Capshine. Capshine is a revolutionary learn together English fluency program. Capshine oda English kathukkiradhu is easy, quick, fun, affordable and effective. We promise a brand new you in 6 months or less. Okay, so we use these words to connect two sentences. அதாவது because, since, for, as இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ரெண்டு சென்டென்ஸை ஒரே சென்டென்ஸா கனெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ற வார்த்தைகள். ஓகே, அண்ட் தீஸ் வேர்ட்ஸ் ஆர் யூஸ் டு கிவ் அ ரீசன் ஃபார் சம்திங். இது எல்லாமே ரெண்டு சென்டென்சஸ் இருக்கு. ஒரு சென்டென்ஸ் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட், இன்னொரு சென்டென்ஸ் வந்து ஒரு ரீசன். ஸோ அந்த ரெண்டு சென்டென்ஸையும் நம்ம சேர்த்து இந்த வார்த்தைகள்ல ஏதாவது ஒரு வார்த்தையை வச்சு நம்ம சேர்க்கும் போது அந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸுக்கு இந்த செகண்ட் சென்டென்ஸோட ரீசன் இந்த வார்த்தை லிங்க் பண்ணி கொடுக்கும். ஓகே, எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிகாஸ் எப்படி யூஸ் பண்ணலாம், இது என்ன மாதிரி ஒரு ரீசன் கொடுக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து நம்ம ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற ஒரு வேர்டு தான். ஓகேங்களா? ஸோ இட்ஸ் த மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் கனெக்டர் ஆஃப் ரீசன். ஓகே, ஸோ ஐ எம் லேட் டுடே பிகாஸ் ஐ வாஸ் ஸ்டக் இன் டிராஃபிக். ஸோ இங்கே ஸ்டேட்மெண்ட் என்ன? ஐ எம் லேட் டுடேன்றது தான் வந்து ஸ்டேட்மெண்ட். Why? Because I was stuck in traffic. It will always answer a why. உங்களோட ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் whyன்னு கேட்டிங்கன்னா அதோட ஆன்சர் வந்து இந்த இதுவாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ கனெக்ட் பண்ண போது நீங்கள் இங்கே பிகாஸ் போடுறீங்க, ஏன்னா இது உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், இது உங்களோட செகண்ட் ஸ்டேட்மெண்ட், பட் ஆல்சோ அ ரீசன். ஓகே, ஸோ அடுத்தது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு கேப்ஷைன் ஃப்ரீ ட்ரையல் பற்றி சொல்லியே ஆகணும். உங்களுக்கு கான்ஃபிடென்ட் அட்வான்ஸ்ட் இங்கிலீஷ் ஸ்பீக்கராக ஆகணும்னா திஸ் இஸ் அன் எக்ஸலண்ட் பிளாட்ஃபார்ம் ஃபார் யூ. உங்களுக்கு டெய்லி மைக்ரோ லெசன்ஸ்லேருந்து லைவ் கிளாஸஸ்லேருந்து ஸ்பீக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லேருந்து நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது. நாங்கள் உங்களுக்கு வந்து பர்சனல் கோச் நாங்கள் ப்ரொவைட் பண்ணோம். நாங்கள் உங்களுக்கு கஸ்டமைஸ் ஃபீட்பேக்கும் தருவோம். ஸோ நீங்கள் வந்து எங்கெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுமோ நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அண்ட் வெரி வெரி சூன் நீங்கள் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் இங்கிலீஷ் ஸ்பீக்கராக ஆகலாம். ஸோ இந்த கேப்ஷைன் ஃப்ரீ ட்ரையலில் நான் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இந்த வீடியோ எண்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் சின்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேர்ட்ஸ் எல்லாமே வந்து ரெண்டு சென்டென்சஸை வந்து கனெக்ட் பண்ணோம். அண்ட் மெயினாக வந்து அந்த ரெண்டு சென்டென்ஸை வந்து இந்த வேர்ட்ஸ் வச்சு கனெக்ட் பண்ண போது ஒரு ரீசன் தரும். அதுதான் இன்றைக்கி பார்க்குறோம். செகண்ட் வேர்ட் இஸ் சின்ஸ். Since is a little more formal than because. Because வந்து நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறோம். நம்ம since யூஸ் பண்ண போது கொஞ்சம் வந்து ஒரு ஃபார்மல் சென்டென்ஸ் மாதிரி மாறும். எக்ஸாம்பிள் பாருங்க. Since he has a fever, he is getting himself tested. So why is he getting himself tested? Because he has a fever. Correct? So இப்போ நம்ம வந்து பிகாஸ்க்கு பதிலாக since யூஸ் பண்ணியிருக்கோம். So we say since he has a fever, he is getting himself tested. So இது உங்களோட ஸ்டேட்மெண்ட், இது உங்களோட ரீசன். Okay, so the next one is as. Is a little more formal than because and it's used a lot in writing. நம்ம as யூஸ் பண்ணும் போது we are talking more about writing than in speech. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்துடலாம். அகேன் நம்ம வந்து பிகாஸுக்கு பதிலாக வந்து as ஏன் இங்கே யூஸ் பண்ணுறோன்னா அது கொஞ்சம் ஃபார்மலாக இருக்குது. அண்ட் நிறையா வந்து நம்ம எழுத போது இந்த யூஸ் பண்ணுற ஒரு கனெக்டர். ஓகே, Jim couldn't talk to her as he was shy. Okay, why? Because he was shy, he couldn't talk to her. Simple. Okay, the next one is for. For வந்து ரொம்ப வந்து ஒரு ஓல்ட் ஃபேஷன்ட் இங்கிலீஷ், அதாவது பழைய இங்கிலீஷில் வந்து நீங்கள் அந்த ப்ரோஸ் எல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா வந்து யூ வில் see for. இது வந்து ரொம்ப பழைய காலத்தில் யூஸ் பண்ண ஒரு கனெக்டர் ஆஃப் வேர்ட் அண்ட் கனெக்டர் ஆஃப் சென்டென்சஸ் அண்ட் இட்ஸ் வெரி ஃபார்மல், ரொம்ப ஃபார்மலாக நம்மளுக்கு சவுண்ட் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Jane didn't come for her mother was sick. இது வந்து அப்படியே ஒரு ஷேக்ஸ்பியர் படிக்கிற மாதிரி இருக்குல்ல, of course. ஸோ இது வந்து நம்ம ஓல்ட் ப்ரோஸில் வந்து நிறையா பார்த்துருக்கோம். So we say Jane didn't come. Why? For her mother was sick. Okay, simple. Let's play a little pop quiz and let's see if you get the answers. Okay, I am not 18. What? I can't vote. ஸோ இது ரெண்டுமே வந்து வேறு வேறு சென்டென்சஸ். ஓகே, இந்த ரெண்டு சென்டென்ஸையும் நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து ஐ எம் நாட் 18ன்னு சொல்கிறேன், இந்த இடத்துல ஐ கான்ட் ஓட்டுன்னு சொல்கிறேன். ஆப்வியஸ்லி நம்ம கண்ட்ரியில் வந்து 18 ஆனால் தான் வந்து வி கேன் vote. ஸோ ஐ எம் நாட் voting, I can't vote.
So I can't vote will be your statement and this is your reason. So I can't vote. Why? Because I am not 18 yet. Okay, simple. Same thing. Brutus was nervous. He had betrayed Caesar. Okay, he had betrayed Caesar. Correct? So Brutus was nervous for he had betrayed Caesar. So he had betrayed Caesar என்றது வந்து ஒரு statement. And he was nervous because he had betrayed him. So Brutus was nervous for he had betrayed Caesar. நான் சொன்ன மாதிரியே வந்து இந்த ஷேக்ஸ்பியர்லாம் வந்துச்சு பாத்தீங்களா? Okay. So today is a holiday. I can't work today. So I can't work today as today is a holiday. So this is your statement. I can't work today. Yeah. Today is a holiday. As today is a holiday. Simple. The next one. He was thirsty. I offered him some water. Since he was thirsty, I offered him some water. Okay? I hope உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Capshine ஃப்ரீ ட்ரையல் நீங்க எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலாம்னா ஒன்று நீங்கள் capshine.com போங்க, இல்லை Capshine ஆப் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். உடனே போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்டாக கான்ஃபிடென்ட்டாக பேசுங்க. தேங்க்யூ.